அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கம்பு வச்சு கம்மங்கூழ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கம்மங்கூழ் செய்ய தேவையான பொருட்கள்: நான் கம்பு ஒரு 100 கிராம் நைட்டே ஊற வச்சு சுத்தம் பண்ணி தண்ணி வடிகட்டி வச்சிருக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 5-6 எடுத்து நல்லா தோலை நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். சுவைக்கு ஏற்ப உப்பு, மாங்காய் தேவைப்பட்டாலும் மாங்காய் அளவு தேவையில்லை, கெட்டி தயிர் தேவையான அளவு. தண்ணியை வடிகட்டிட்டு மிக்சி ஜாரில் போட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ மிக்சி ஜாரில் போட்டு இது நல்லா நைஸாக அரைச்சாச்சு. கொஞ்சம் குறப்பாக இருக்குது, அவ்வளோதான். இந்த அரைச்ச மாவில் நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இது மாதிரி கலக்கி வச்சுருக்கேன். எந்த பாத்திரத்தில் கூழ் செய்ய போகிறீங்களோ அதில் ஒரு 3 டம்ளர் தண்ணி எடுத்து இதை கலந்துக்கணும். கேஸ் ஆன் பண்ணி ஒரு மிதமான தீயில் இந்த கூழை காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். இது வேகிறதுக்கு கிட்டத்தட்ட 15 நிமிஷம் ஆகும். இது மாதிரி கலக்கிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா மாவு கட்டி பிடிச்சிடும். இப்போ மாவு நல்லா வெந்து கெட்டி ஆயிடுச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். மேலே பபிளாக வருது பார்த்தியா, இதுதான் நமக்கு வெந்துடுச்சுன்ற தெரியறதுக்கு ஒரு சாம்பிள். இது ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் கிளறிட்டு உப்பு போட்டதுக்கப்புறம் மூடி போட்டு வச்சிடணும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடணும். சில பேர் கம்பு அரைச்ச உடனே கூழ் செய்ய மாட்டாங்க, அதை புளிக்க வச்சு தான் கூழ் செய்வாங்க. ஆனால் நான் உடனே செஞ்சுட்டேன். இதுதான் அதை விட அது நல்லாயிருக்கும். இப்போ அது மேலே வெங்காயத்தை தூவிட்டு தேவையான அளவு தயிர் சேர்த்து மாங்காய் விருப்பப்பட்டால் மாங்காய் சேர்த்து அப்படியே குடிக்க வேண்டியது தான். இது வெயிலுக்கும் கோடை காலத்துக்கும் இதமான ஒரு சத்தான உணவு. இது சூடு ஆறிடுச்சுன்னா கெட்டி ஆகிடும். இது சூடு ஆறின பிறகு குடிங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்பொழுது சுவையான கம்மங்கூழ் ரெடி ஆயிடுச்சு.